ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி குக்கரில் சூப்பராக சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி முழுவதுமாக எடுத்துக்கோங்க, தலை தட்டி எடுக்காதீங்க. இப்படி எந்த டம்ளரோ எந்த பவுலோ இருந்தாலும் அதுலேயே எல்லாமே அளந்து எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தாச்சு. இப்போ இதே கப்லேயே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த பாசிப்பருப்பை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா வறுத்து கொடுக்கலாம். நல்லா வாசம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்தால் போதும். ரொம்ப பொன்னிறமாக வரணும் அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதை நல்லா வாசம் வருது பாருங்கள், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சரிசியும் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க 2-3 டைம். இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி அளக்கலாம். இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே 3 கப் அளவுக்கு தண்ணி முழுவதுமாக அளந்து இப்படி ஊற்றிக்கோங்க. மொத்தம் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசிக்கு மட்டும். இப்போ 3 கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க இல்லைங்களா, அதுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். அதில் அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அரிசிக்கு 3 கப் தண்ணி முழுவதுமாக அதுலேயே அரை கப் அளவுக்கு 3, இதுதான் அளவு. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு அரிசியும் பருப்பும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் அடுப்பு வச்சுக்கோங்க. 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இப்போ அது வேகட்டும். இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அரிசி அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரான சர்க்கரையை வாங்கிக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை பொங்கல் நல்லா இருக்கும். இப்போது முழுவதுமாக 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது மீடியம் அளவு. உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா 3 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது இனிப்பு நல்லா தித்திப்பாக நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகு காய்ச்சணும் அவசியம் கிடையாது. நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்தால் போதும். இது பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு காய்ச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி கீழே வச்சுருங்க. இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு பாருங்கள். இதுக்குள்ளேயே இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்து நல்லா மலர்ந்து வந்துருக்குது. குலைவாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்துருக்கணும். இப்போது அதே கப்லேயே 3/4 அளவு நெய் எடுத்துக்கோங்க. நெய்யில் அதுலேயே பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இது கூட உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. இனிப்புனா நம்ம உப்பு கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் அதோட இனிப்பு சுவை அதிகமாக காட்டும். சேர்த்துட்டு இதை கரண்டிலே நல்லா மசிச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா குலைவாக நல்லா இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வெல்லம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப தான் ஊற்றணும். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் வெல்லத்தை ஊற்றிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இது கூட ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த டைமில். இப்போ உங்களுக்கு இது கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை கப் அளவுக்கு கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றலை, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மசிச்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து நல்லா ஒரே மாதிரி வரும்.
பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா குலைவாக நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது தாளிப்பு கரண்டிலேயே மீதி இருக்கிற ஊற்றிட்டு நெய்யை ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா தாளித்து போட்டுருங்க. அதுலேயே ஒரு கைப்பிடி அளவு திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக சர்க்கரை பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், கரண்டியில் எடுக்கிறப்ப ஒட்டாமல் வருது, பாத்திரத்துலேயும் நல்லா ஒட்டலை, நல்லா திரண்டு நல்லா வருது. கஞ்சி மாதிரி இருந்தால் டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் பதம், நல்லா சாப்பிட டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை பொங்கல். இப்போ வந்து ஒரு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.